திருமணம் என்ற பேரில் பிறருடைய உடைமைக்கோ பிறருடைய அந்த உறவு என்ற பேரில் அசையும் சொத்து அதையா சொத்து அந்த குடும்பத்தில் ஒருத்தராக மாறிடும் இல்லையா. ஆனால் எத்தனையோ விவாகரத்துக்கள் இதனாலே நடக்குது. அந்த பெண்மணிகள் அவர்களால் போகிற பெண்களோ அல்லது போகிற வாழ்க்கைப்படுற சகோதரம் விசுவாசியுடைய மகன்களோ வாழ முடியல. வெளியரங்கமாக பேசித்தானும் நடைமுறையில் இருக்கிறது. சிம்சோனுடைய மாமியாருடைய மாதிரி இருக்குது. அது தகப்பன் காவல் காக்கிறான், உள்ளே வேற ஒருத்தன் இருக்கிறான், புருஷன் வந்து நிற்கிறான், வேற ஒருத்தன் உள்ளே இருக்கான், தகப்பன் வெளில காவல் காக்கிறான். இதே படலம் போய் கொண்டிருக்கிறது. ஏன்? அது பெலிஸ்தாவி கொண்ட பெண், அது பெலிஸ்த குடும்பம். இன்றைக்கு இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட பெலிஸ்தாவி கொண்ட தேவ நாமம் தரிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று உங்களுக்கு தெரியும். முதல்ல உங்களுக்கு அந்த அந்யோன்யம், சத்தியத்தினுடைய அந்யோன்யம், சபை அந்யோன்யம் சொல்லதில்ல. ஐ எம் நாட் ஃபார் சர்ச், ஐ எம் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். சபைக்காக சபை அந்யோன்யம் சொல்ல, சத்தியத்தின் அந்யோன்யம் உங்களுக்கு இருந்தால்